மோட்டோக்கு 5 lakhs கடன் இருக்கு, வேற பத்லுக்கு 15 lakhs கடன் இருக்கு. 5 years later மோட்டோவால லோனை ரீபே பண்ண முடியாம ரொம்ப பேடான ஃபினான்சியல் சிச்சுவேஷனுக்கு போயிடுறாரு. ஆனா பத்லு இருந்த எல்லா லோன்ஸையும் செட்டில் பண்ணிட்டு நல்ல பேங்க் பேலன்ஸோட சூப்பரான லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்காரு. அது எப்படி அப்படின்னா, ஆக்சுவலி மோட்டோ லோன் எடுத்தது ஒரு நியூ கார் வாங்குறதுக்காக. இந்த வெட்டிங், ஃபாரின் ட்ரிப்லாம் போறதுக்கு இல்ல பைக், கார் வாங்குறதுக்குலாம் லோன் எடுத்தா திருப்பி வரவே வராது. இத பேட் டெப்ட்ஸ்னு சொல்லுவாங்க. பட் பத்லு அவரோட பிசினஸை க்ரோ பண்றதுக்காக லோன் வாங்கியிருக்காரு. 3 yearsலயே நல்ல ப்ராஃபிட் வந்ததுனால அந்த லோனையும் செட்டில் பண்ணிட்டாரு. இப்ப அந்த லோன் மூலியமா ஸ்டார்ட் பண்ண பிசினஸை வச்சு அவரோட ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸையும் க்ரோ பண்ணிட்டு இருக்காரு. பிசினஸ் லோன், எஜுகேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குற லோன்ஸ் எல்லாம் குட் டெப்ட்ஸ்னு சொல்லுவாங்க. சோ த மோரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், அப்ப எல்லாரும் பிசினஸ்க்கு லோன் எடுத்தா ரீபே பண்ணிடலான்றது கிடையாது. நம்ம வாங்குற லோன் குட் டெப்ட்ஸா இல்ல பேட் டெப்ட்ஸா, இதுக்கு லோன் வாங்குறது மூலியமா நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்ன்றத பார்த்து வாங்கணும். அண்ட் நீங்க இப்ப மோட்டோட சிச்சுவேஷன்ல இருக்கீங்களா இல்ல பத்லோட சிச்சுவேஷன்ல இருக்கீங்களான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஃபைனான்ஸ் பைட்ஸ் எபிசோட் 4. இதுல இன்னும் 100 எபிசோட்ஸ் இருக்கு. அதுல மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணிக்கோங்க.